கதவெல்லாம் பூட்டிட்டியா? பூட்டிட்டேன்டா. அப்புறம் நகை எல்லாம் கறிக்கிட்டு எடுத்து வச்சுக்கினேன். சரி, நாம இங்க இருந்து நேரா மண்டபத்துக்கு போயிடலாம். அக்கா, அபி, ஆனந்த் எல்லாரும் நேரா கோயில்ல இருந்து மண்டபத்துக்கு வந்துருவாங்க. கிளம்பலாமா? வாமா. வாங்க. என்ன வீட்ல யாரும் இல்லையா? இல்லம்மா, கோயிலுக்கு போய்க்கிறாங்க. நிக்கிறீங்களே, குந்துங்க. கோயிலுக்கா? எல்லாருமா போயிட்டாங்க? ஆமா, இந்த செங்கல்பட்டு பக்கத்துல ஏதோ ஒரு கோயிலுக்கு தான், அங்கதான் எல்லாரும் போயிருக்காங்க. அது வந்து ஆனந்திக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்கான், அதுக்கு பரிகாரம் பண்ணணும் தான் கோயிலுக்கு போயிருக்காங்க. இத கொஞ்சம் முன்னாடி செஞ்சிருக்க கூடாதாக்கும்? சாயந்தரம் நிச்சயதார்த்தம், விடிஞ்சா கல்யாணம், இப்ப போய் பரிகாரம் பண்ண போயிருக்காங்களா? மன்னிச்சுக்குங்க சம்பந்தியமா, நல்ல காரியம் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் தான் பரிகாரம் பண்றதுக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க நேரா அங்க இருந்து மண்டபத்துக்கு வந்துருவாங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் வந்த விஷயமே வேற. ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசணும்னு வந்தா இங்க யாரையுமே காணுமே. பரவாயில்லைங்க, நான் தான் இருக்கேனே, என்கிட்டயே சொல்லுங்க. சரி, கல்யாணத்துக்கு இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளை அழைச்சிருக்கீங்களா? நான் போய் முறைப்படி அழைச்சேன் சம்பந்தி. ஆனா அவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்க, வர மாதிரி தெரியல. இங்க பாருங்க, உங்களுக்குள்ள என்ன கோவமோ என்ன பிரச்சனையோ எது வேணாலும் இருக்கட்டும், அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. எங்க வீட்டுல நடக்கிற கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நடக்கணும். மூத்த பொண்ணோட புருஷனும் அவங்க குடும்பமும் சபையில வந்து நின்னாதான் எங்களுக்கு கௌரவம். சம்பந்தியமா, எங்க ஆசையும் அதுதான். ஆனா அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்களே. அவங்க கோவத்தை தணிச்சு சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு வரவழைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அத பத்தி நாங்க எதுவும் சொல்றதுக்கு இல்ல. எது எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாரும் இந்த கல்யாணத்துல வந்து நிக்கணும், அவ்வளவுதான். என்ன பாக்குறீங்க? நான் உப்புக்காக சொல்லல, அவங்க வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். இத அவங்க கிட்ட சொல்லிடுங்க. என்ன சாரதா இது? திடுதிப்புன்னு இந்த பொம்பளை வந்து இம்மா பெரிய குண்டு தூக்கி போட்டு போகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல வள்ளி. இப்ப என்ன பண்ணுவேன்? இத பாரு, நீ நேரா கல்யாண மண்டபத்துக்கு போயிடு. அங்க மனோகரும் ராஜேந்திரனும் இருப்பாங்க. நான் அபியோட மாமியார் வீட்டுல போய் எப்படியாவது கையில கால விழுந்தாலாவது அவங்கள கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்து. சரி, சாவி இதெல்லாம் எடுத்துக்கண்ணே. வரேன். பண்ண எப்படிதான் இந்த கிரிக்கெட்ல எல்லாம் கேட்ச் பிடிக்கிறாங்களோ. பேப்பரை பெரிய வெள்ளக்கார மாதிரி படிக்க தெரியுது, மடிச்சு வைக்க தெரியுதா? ஏய், மூக்குல இருக்கல ஏறி பொறையேற போகுது. கேட்ச் பிடிக்கிறமா? ஆமா, கேட்ச் செத்துக்கிட்டு தொலை போறேன். என்ன வெயில். மடிமா. மடியா? மடிடி. மா, என்னால மடிக்க முடியாது. இதோ இங்க அரைச்சிட்டு இருக்கால, இவ்வளவு மடிக்க சொல். நான் முக்கியமான வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, ரொம்ப முக்கியம். அடடே, என்ன பணக்கார வீட்டு சம்பந்தி நம்ம வீட்டு படியேறி வந்திருக்கீங்க? உட்காருங்க. எல்லாம் சொல்றவங்க சொல்லணும், வாளை சுருட்டிக்கிட்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா? இத பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. நான் அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை, நாம தானே கல்யாணத்தை நடத்தி தரணும். நீங்க நல்லா தான் பேசுறீங்க, ஆனா அதுங்க என்ன குதி குதிக்கிறாளுங்க. அதுலயும் அந்த வாயாடி சிரிக்கி இருக்காளே, என்ன பேச்சு பேசுறா? நீங்க இல்லாமயே இந்த கல்யாணம் நடக்கும்னு என்கிட்டயே சவால் விட்டு பேசுறா. ஆனா இப்ப என்ன ஆச்சு? மொத ஆளா அவளை என் கால்ல வந்து விழ சொல்லுங்க. என்னம்மா நீங்க? இது என்ன போட்டிக்கு போட்டியா? ஏதோ சின்ன பொண்ணு அறியாம பேசிட்டா. நாம தானே பெருந்தன்மையா நடந்துக்கணும். எதுக்குமா? எதுக்கு நான் மட்டும் பெருந்தன்மையா நடந்துக்கணும்? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, மத்தவங்க எல்லாம் வர வேண்டாமா? அவங்க ஆனந்தியோட ஜாதக தோஷத்துக்கு பரிகாரம் பண்ண போயிருக்காங்க. அடேங்க அப்பா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு பரிகாரம் என்ன வேண்டி கிடக்கு? மாப்பிள்ள வாங்க. என்ன? உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தீங்களா? ஆமா. அதான பார்த்தேன், காரணம் எல்லாம் வரமாட்டீங்களே. மாப்பிள்ள, நீங்க வயசுல சின்னவங்க. நான் வேணா உங்க கால்ல வேணாலும் விழறேன். தயவு செஞ்சு நீங்க இந்த கல்யாணத்துக்கு வாங்க. நாளைக்கு கல்யாணம், இன்னும் நீங்க கிளம்பலன்னா எப்படி? உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? இதுவும் அது மாதிரி தான் மாப்பிள்ள. கேக்குது? ஏன் தங்கச்சி கல்யாணமும் அந்த ஆனந்தியோட கல்யாணமும் ஒண்ணா? நீங்க தானே அந்த வீட்டோட மூத்த மருமக, உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? அப்படி போடுங்க, நான் மூத்த மருமக, ஞாபகம் இருக்குல்ல? என்னங்க மாப்பிள்ள நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க என்ன மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க, ஆனா உங்க அபி என்ன புருஷன்னு சொல்லலையே. மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறான். நீங்க நிஜமாவே என்ன உங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு நினைச்சா
உங்க அபியை இந்த வீட்டுக்கு அனுப்புங்க, என் பொண்டாட்டியா. அதுக்கப்புறம் நானும் என் பொண்டாட்டி அபியும் உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரோம். என்ன சரியா? மாப்பிள்ள போங்க, போய் அவளை அனுப்புங்க. அவங்க ஊர்ல இல்ல, செங்கல்பட்டுக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க. செங்கல்பட்டுக்கு தானே போயிருக்கா, சிங்கப்பூருக்கா போயிருக்கா? ஆனந்தியோட கல்யாணம் நடக்கணும், அந்த கல்யாணத்துக்கு நாங்களா வரணும். முதல்ல அவ இங்க வரணும், இங்க வந்து மன்னிப்பு கேட்டு அவ என் பொண்டாட்டிங்கிற உண்மையை உறுதிப்படுத்தணும். அதுக்கப்புறம் நாங்க வரோம் உங்க வீட்டு கல்யாணத்துக்கு. டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, போங்க. உங்களுக்கு 3 மணி நேரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள அவளை வர சொல்லுங்க. இல்லைன்னா நாங்க குடும்பத்தோட திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுக்க போறோம். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவளை வர சொல்லுங்க, நீங்க கிளம்புங்க, போங்க போங்க. வரேங்க. வாலு தானே வந்திருக்கு, தலை வரட்டும், நசுக்கிடுறேன் நசுக்கி. இப்பதாண்டா நீ அலமேல மகன் நிரூபிச்சிருக்க. இந்தாடி கொண்டு போ. வாங்க எல்லாரும் வந்துட்டேல. கோவில் பின்னாடி கிணறு இருக்கு, அதுல இருந்து ஜலத்தை முண்டு வாசப்படியெல்லாம் அலம்பி விட்டு கோலம் போடுங்க. அதோ வந்துடுறேன். வாமா வாங்க வா. அக்கா போய் கொடு. அக்கா இந்தக்கா. இந்த இது பிடி. ஏன் ஆனந்தி, உனக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தானே இந்த வேண்டுதல்? ஒருவேளை கடவுள் நான் தண்ணி தூக்கத்தை பார்த்துட்டு எனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருன்னா என்ன பண்றது? வாய் மூடி. இந்த மாதிரி விஷயத்துல விளையாடக்கூடாது. ஐயோ அக்கா விடுக்கா, இது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போனாதான் சந்தோஷம். சேச்சா, என் கல்யாணம்லாம் இவ்ளோ சிம்பிளா நடக்காது. என் கல்யாணத்துக்கு மெட்ராஸ்ல இருக்க காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஆபீசஸ் எல்லாமே லீவ் விட்டுருவாங்க. டிராபிக் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடும். அப்படின்னா அவன் கல்யாணம் பந்த் அன்னைக்கு தான் நடக்கும். ஏய், நான் சொல்றேன் அந்த மாதிரிலாம் பேசாத. சண்டை போடாத. ஆர்த்தி, ஆனந்தி, சண்டை போடாதுங்கம்மா, நேரம் ஆகுது இல்ல, சீக்கிரம் வாங்க. வாக்கா போலாம். வச்சிட்டு வா. வா, வந்து உட்காரு. இப்படி உட்காருங்க. மாலை போடணுமா? ஆமா, இந்தாங்க. ஓம் ஆதித்யாய ஸ்வாஹா, ஓம் சூர்யாய ஸ்வாஹா, ஓம் புதாய ஸ்வாஹா, ஓம் ராகவே ஸ்வாஹா, ஓம் கேதவே ஸ்வாஹா, ஓம் குருக்ரகாய ஸ்வாஹா, ஓம் சுராச்சார்யாய வித்மஹே சுரஸ்ரேஷ்டாய தீமஹே தன்னோ குருः பிரச்சோதயாத் ஸ்வாஹா, ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹே தன்னோ சூர்யः பிரச்சோதயாத் ஸ்வாஹா, ஓம் சூர்யக்ரகாய ஸ்வாஹா, ஓம் ஆசத்யேன ரஸ்ஸா வர்த்தமானோ நிவேசயன்னமிர்தம் மர்த்தஞ்ச இரண்யஜேன சவிதாரதேன தேவோ ஜாதி புவனா விபஷ்யன் ஸ்வாஹா, ஓம் அங்காரகாய வித்மஹே பூமிபாலாய தீமஹே ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூர்யகோடி சமப்ரபா அவிக்னம் குரு மே தேவா சர்வகார்யே சர்வதா ஸ்வாஹா, ஓம் கணானாம் ஸ்வா கணபதிகம் மவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரமஸ்ரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்வதான ஸ்ரண்வன்னூத விஸ்வேதசாதனம் ஸ்வாஹா, ஓம் தத்புருஷாய ஸ்வாஹா, ஓம் வக்ரதுண்டாய ஸ்வாஹா, ஓம் தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா, ஓம் ஆசத்யேன ரஸ்ஸா வர்த்தமானோ நிவேசயன்னமிர்தம் மர்த்தஞ்ச இரண்யஜேன சவிதாரதேன தேவோ ஜாதி புவனா விபஷ்யன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அம்மா, எனக்கு என்னமோ கோவில்ல குடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். போலாமா? சும்மா இரண்டி போலாம். ஏமா, இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? கோவில் படிக்கட்டெல்லாம் கழுவுறது, கோலம் போடுறது, அந்த ஐயர் நம்மள டூ மச்சா வேலை வாங்கிட்டாருமா. ஆர்த்தி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? எனக்கு ஒரு கட்டத்துல டவுட்டே வந்துடுச்சு தெரியுமா?
ஒருவேளை பரிகாரங்கிற பேர்ல அவரோட வேஷ்டி துண்டை கொடுத்து துவைக்க சொல்லிட்டாருன்னா ஒரே அழுக்கு வேற. ஏண்டி நம்ம எங்க வந்தோம் எதுக்காக வந்தோங்கிற நினைப்பு ஏதாவது இருக்கா? அம்மா விடுமா, அப்பப்ப இந்த மாதிரி ஜோக் அடிச்சாதான் ஜாலியா இருக்கும், இல்லைன்னா போர் அடிக்குமா. அம்மா சித்தி வராங்க. சாரதா எதுக்காக இங்க வர? என்ன சாரதா இப்படி திடீர்னு கிளம்பி வந்துட்டேன்? உங்களுக்கும் ஏதாவது நேர்த்தி கடனா? சாரி, நீங்க கழுவறதுக்கு ஒரு படியை கூட நாங்க விட்டு வைக்கல. சும்மா இருடி. ஏன் சாரதா ஒரு மாதிரியா இருக்க? அக்கா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் நான் வந்தேன். என்ன? கார்த்திக்கோட அம்மா என்கிட்ட பேசினாங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளை வந்து சம்மதம் சொன்னாதான் எல்லாம் சுமூகமா நடக்கும்னு. இது என்ன புது கதையா இருக்கு? அவங்க என்ன நினைச்சு ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. சும்மா இருங்கடி. என்ன சாரதா திடீர்னு? அக்கா, நடுவில் இருக்கிறவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு வந்து கார்த்திக் வீட்டுல இப்படி பேசுறாங்க. இருந்தாலும் அதை நாம மறுத்து பேச முடியாது இல்லையா? அபி மாமனார் வீட்டு ஆளுங்க, குறிப்பா பாஸ்கர் மாப்பிள்ள நம்மளை பத்தி நல்ல விதமா சொல்லணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓஹோ, அவர் வந்து இந்த வீட்டு பொண்ணுங்க ஓகே குட் அப்படின்னு சர்டிபிகேட் தரணுமா? ஆர்த்தி, நீ சின்னவ, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இதுதான் உலக நடப்பு. ஆனந்திய மருமகளை ஆக்கிக்க போறவங்க நாம மூத்த சம்பந்தியோட சுமூகமா இருக்கோமாங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. சரி, இவங்க தான் இவ்வளவு சொல்றாங்களேன்னு நான் பாஸ்கர் மாப்பிள்ளை வீட்டுல போய் அவங்கள அழைச்சேன். நீ போனியா சாரதா? ஆமா, நம்ம பொண்ணோட வாழ்க்கையாச்சே, நாம அதுல போய் கௌரவத்தை பார்க்கலாமா? அதனால நானே அவங்கள போய் கூப்பிட்டேன். என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்கரும் அவங்களும் இந்த கல்யாணத்துக்கு வரணும்னா அபி திரும்பவும் அந்த வீட்டுக்கு போகணுமா. இதுக்கு பேர் தான் பிளாக்மெயில். ஆனந்தி அக்கா கல்யாணத்தை சாக்க வச்சுட்டு அவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்களா? அவங்க ரொம்ப உறுதியா சொல்றாங்களே, நாம என்ன பண்றது? அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டோம், எனக்கு இதுல சுத்தமா இஷ்டம் இல்ல. அபி அக்கா ஏன் இந்த வீட்டுக்கு போகாம இருக்கா? அவங்க மேல உள்ள வருத்தத்துல தானே. எனக்காக எல்லா ரோஷத்தையும் விட்டுட்டு அந்த வீட்டுக்கு ஒண்ணு போக வேண்டாம். பாஸ்கர் வீட்டு ஆளுங்க வந்தாதான் கல்யாணம்னு கார்த்திக்கோட அம்மா உறுதியா சொல்லிட்டாங்க. சித்தி, அது ஏன் கல்யாணம் தானே, அது நடக்காட்டி கூட பரவாயில்ல. என்னால அபிகாவை விட்டு தர முடியாது. எனக்காக அக்கா அவங்க வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் கெஞ்சி தேவையில்லை. ஆனந்தி, என்ன பேச்சுது? பின்ன என்னக்கா, தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப எரிச்சலா வருது. ஏன் ஆனந்தி நீ இவ்ளோ கோவப்படுற? அவங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. கடைசி வரைக்கும் அபி புருஷன் வேண்டான்னு தனியா இருந்துட முடியுமா? சித்தி, அபி அக்கா அவ புருஷனோட நல்லபடியா வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அவ விருப்பத்துக்கு மாறா, அதுவும் ஏன் கல்யாணத்தை சாக்கா வச்சு அந்த வீட்டுல போய் அவளை தள்ளணுமா? இத பாருங்க, நல்லதோ கெட்டதோ சரியோ தவறோ அது அபி அக்கா விருப்பப்படிதான் நடக்கணும். அக்கா, ஏன் ஆனந்தி இப்படி பேசுறா? ஆனந்தி பேசுறது இருக்கட்டும் சாரதா, எனக்கே இப்போ அதான் தோணுது. அபி அவங்க இப்போ கூப்பிடுறது அக்கறையில இல்ல, அவங்க மனசுல நல்ல எண்ணத்தோட கூப்பிடல. அப்படி இருக்கும்போது அபி எப்படி அங்க போறது? ஏன் அபி, நான் சொல்றது சரிதானே? அம்மா, நீங்க எல்லாரும் என் மேல இருக்கிற பிரியத்தினால இப்படி சொல்றீங்க. ஆனா இப்ப எது முக்கியம் தெரியுமா? ஆனந்தியோட கல்யாணம் தான். அதை நடத்தி முடிக்கிறதுக்கு எல்லா விதமான சிரமத்தையும் நம்ம பட்டுட்டு இருக்கோம். அதை மறந்துட்டு பேசுறியே. என்னக்கா நீ சைடு மாறி பேசுற? அப்படி இல்ல ஆர்த்தி. இப்ப நம்ம சித்திய பாரு, இவங்க எதுக்காக தன்னோட கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கிட்ட கூட சொல்லாம அந்த வீட்டுக்கு போய் கெஞ்சிட்டு வந்திருக்காங்க? எதுக்கு? ஆனந்தியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தானே. சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நல்லதே நடக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கணும். ஆனந்தியோட கல்யாணம் நம்ம எல்லாருக்கும் முக்கியம். அது சரிக்கா, ஆனா எனக்காக நீ எதுக்கு விருப்பம் இல்லாம? ஆனந்தி, சில விஷயங்களை நம்ம பிராக்டிக்கலா பார்க்கணும். உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நான் யார் யார்கிட்ட இல்லாம காசு கேட்டேன். நகை கடைக்காரர்கிட்ட திட்டு வாங்கினேன். சித்தப்பா கிட்ட நடையா நடந்தேன். எவனோ ஒரு மேஸ்திரி கிட்ட வட்டிக்கு காசு கேட்டு அவமானப்பட்டேன். எதுக்காக? இதுல நான் என்ன ஆசைப்பட்டா பண்ண? இல்லையே. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா சின்ன சின்ன சங்கடங்களை நம்ம சகிச்சுக்கிட்டு தானே ஆகணும்.
லைஃப் அந்த மாதிரி தானே போயிட்டு இருக்கு. எல்லாரும் எல்லா நேரமும் அவங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்க முடியாதே. இந்த பெரிய உலகத்துல யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சதே இல்ல. ஏகப்பட்ட காம்ப்ரமைஸோட தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னா இவ்வளவு நாளா நீ அந்த வீட்டுக்கு போகல, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே. அது ஏன் நீ பண்ணல? கரெக்டா கேட்ட ஆர்த்தி. அப்ப நான் காம்ப்ரமைஸ் பண்ணல. இப்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை. ஆனந்தியோட கல்யாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக எதையும் விட்டு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். சித்தி, நான் இப்ப அந்த வீட்டுக்கு போறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சாதாரணமா இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். உனக்கு ரொம்ப நல்ல மனசாபி. இனிமேலாவது உன் வாழ்க்கை நல்லபடியா அமையட்டும். ஆனந்தியோட வாழ்க்கை நல்லபடியா ஆரம்பிக்கணும் சித்தி. இப்போ என் மனசுல அதுதான் இருக்கு. நான் போயிட்டு வரேன் சித்தி. நான் கிளம்புறேம்மா.